குனாஃபா என்னங்க பெரிய குனாஃபா! இந்த மாரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துருக்கீங்களா? நம்ம ஊர் சீரக சம்பா அரிசிய 2 ஸ்பூன் பயன்படுத்தி சூப்பரான, யம்மியான, டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ல ஒரு ஸ்வீட் ரெசிபி. குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வர ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க எப்படி செய்றதுன்னு பார்ப்போம். முதல்ல 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரக சம்பா அரிசி எடுத்துக்கோங்க. சீரக சம்பா அரிசியில பண்ணீங்கன்னா, நல்லா க்ரீமியா, வாசனையா இருக்கும் இந்த ஸ்வீட்டு. அப்படி இல்லாட்டா நீங்க பாஸ்மதி அரிசியில கூட பண்ணலாம். நல்லா கழுவிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருங்க. நான் இங்க அடுத்ததா மெலிசான சேமியா எடுத்திருக்கேன். உங்ககிட்ட என்ன சேமியா இருக்கோ நீங்க அத பயன்படுத்தலாம். பேன்ல கொஞ்சமா நெய் விட்டு முந்திரி பாதாமா நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்ப அதே நெய்யிலேயே நம்ம உடைச்சு வச்ச சேமியாவை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அடுத்ததா இனிப்புக்காக சர்க்கரை சேர்க்கிறேன். நான் வெள்ளை சர்க்கரை தான் சேர்க்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு அதுக்கப்புறமா அதில் 3/4 கப் தண்ணி ஊற்றி நல்லா கொஞ்சம் நேரம் சிம்லேயே வேக விடுங்க. 2லேருந்து 3 நிமிஷத்தில் நல்லா பொலப்பொலன்னு வெந்து வந்துடும். அதில் ஏலக்காய் பொடியும் நம்ம வறுத்து வச்ச நட்ஸையும் சேர்த்து கலந்து அப்படியே மூடி போட்டு தனியாக எடுத்து வச்சிருங்க. அப்படியே இருக்கட்டும். அடுத்ததாக ஒரு பால் பாத்திரத்தில் 2 கப் அளவுக்கு பால் சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. ஒரு மிக்சி ஜாரில் நம்ம ஊற வச்ச சீரக சம்பா அரிசி 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் சேர்த்து கொஞ்சமாக காய்ச்சின பால் ஊற்றி நல்லா இந்த மாதிரி குறக்குறன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. நைஸாக அரைக்கக்கூடாது, குறக்குறன்னு அரைச்சிட்டு நம்ம காய்ச்சின பாலில் அதை சேர்த்து அடுப்பை நல்லா மிதமாக வச்சு வேக விடுங்க. நல்லா வெந்ததுக்கு அப்புறமா அதில் இனிப்புக்காக சர்க்கரை சேர்க்குறேன். இப்போ அப்படியே எடுத்து கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா நல்லா திக்காக கிடைக்கும் இந்த மாதிரி. இப்போ இதை சர்வ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கிளாஸோ இல்லை சின்ன கிண்ணமோ எடுத்துக்கோங்க. அதில் ஃபஸ்ட்டு சேமியா வச்சுட்டு அதுக்கு மேலே கொஞ்சமாக கீர் ஊற்றுங்க. அதுக்கு மேலே திருப்பி சேமியா வச்சுட்டு திரும்பவும் மேலாப்பில் அந்த கஸ்டர்ட் கீர் ஊற்றிட்டு அதுக்கு டெக்கரேஷனுக்காக நட்ஸோ இல்லை இந்த மாதிரி செரியோ வச்சிங்கன்னா பார்க்க அழகாக இருக்கும். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது அவ்வளோ சூப்பராக இருக்கும். நல்லா யம்மியாக, க்ரீமியாக, நல்ல வாசனையாக, வேறு லெவலில் இருக்கும் டேஸ்ட்டு. இந்த மாதிரி பெரிய பவுல்லையுமே நீங்கள் பண்ணி எடுத்துக்கலாம். அதே மாதிரி அரேஞ்ச் பண்ணி மேலாப்பில் நட்ஸோல டூட்டி ஃப்ரூட்டியாக போட்டு ஒரு 10 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப யம்மியாக இருக்கும். நல்ல டிஃப்ரெண்ட்டான ஸ்வீட்டு. கட்டாயம் உங்கள் வீட்டில் விசேஷமாக ட்ரை பண்ணி பாருங்கள்.